ஹாய், நான் வந்து இன்றைக்கி சிக்கன் ஹைதராபாதி தம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பின்ன ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், பின்ன 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, அது கூடவே 3 சில்லிஸ், புதினா, கொத்தமல்லி, பின்ன எல்லா ஸ்பைசஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் பெப்பர், பின் 1/2 ஸ்பூன் ஆஃப் ஜீரா, ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், கூடவே ஒரு 1/2 கப் ஆஃப் கர்டை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. இப்போது நான் ஒரு 2 glasses ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணி வச்சுருங்க. இப்போது வந்து பேனில் வந்துட்டு ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து 4 ஆனியன்ஸ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பின்ன வந்து ஒரு 2 டொமேட்டோஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை சைட் நம்ம வந்துட்டு இந்த ரைஸை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆயில், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ரைஸை வந்து ஒரு 3/4 குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆனியன்ஸ் குக் பண்ணி இருக்க டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் குக் ஆனதும் நம்ம வந்து அந்த 3/4 ரைஸ் குக் ஆனதும் இதை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ், பின்ன லோ ஃப்ளேமில் ஒரு 6 மினிட்ஸ் விட்டு பிரியாணி வந்து நல்லா தம் போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். பிரியாணி வந்து ஹைதராபாதி தம் பிரியாணி இஸ் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.